வணக்கம், என் பேர் ஷரத். சனிக்கிழமை சாயங்காலம் 5 மணிக்கிற படத்தில் ஹீரோ பண்ணிட்டுருக்கேன். இது என்னோட முதல் படம். ஸோ படம் நல்லா வந்திருக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா படத்தோட ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன், அந்த இடத்துலேருந்து உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். பாடலாம் சூப்பராக வந்திருக்கு. ஜேவிஎஸ் மியூசிக் போட தமிழ் செல்வ லிரிக்ஸ் எழுதியிருக்காரு. நல்லா வாயில் அப்படியே முணங்குற மாதிரி பாட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ இத்தனை நாள் நாங்கள் கேட்டு எங்கே ஐயோ நாங்கள் மட்டும் கேட்டுட்டு இருக்கோமே, எல்லாத்துக்கும் கேட்க வைக்க முடியலைங்கிற ஒரு வருத்தம் இருந்தது. ஸோ இன்றைக்கி அந்த வருத்தம் முடியுது. இன்றைக்கி எல்லாத்துக்கு முன்னாடி இந்த பாட்டு வருது. கண்டிப்பாக வாங்க, சீரிஸ் வாங்குங்க, கண்டிப்பாக கேளுங்க, ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. ஸோ படத்தில் மதுரை டு தேனியில் பண்ணுற மாதிரி நாங்கள் இந்த படத்துலேயும் ஒரு ப்ரொமோஷனல் சாங் பண்ணியிருக்கோம், சண்டேன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சாங் நல்லா கலர்ஃபுல்லாக ஜாங்கோவாக அது ஒரு டிஸ்கோ ஸ்டைலில் பண்ணியிருக்கு. குழந்தைகளை என்ஜாய் பண்ண மாதிரி கொஞ்சம் சின்ன குழந்தைகள்லாம் வச்சுட்டு நல்லா பண்ணியிருக்கோம். படம் மொத்தத்தில் கம்ப்ளீஷன் ஆயிடுச்சு. இன்னும் போஸ்ட் ப்ரொடக்ஷன், டப்பிங் அந்த ஒர்க்ஸ் கொஞ்சம் மிச்சமாக இருக்குது. ஸோ சீக்கிரமே தியேட்டர்ஸ்க்கு உங்கள் முன்னாடி வரும். ஸோ இது ஒரு படம் மேஜர் பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி, ஆக்ஷன், த்ரில்லர் எல்லாமே இருக்குது மிக்ஸ் பண்ணி. ஸோ எல்லா வியூவர்ஸ்க்கும் பிடிக்கிற மாதிரி. ஐயோ எனக்கு ஆக்ஷன் தான் பிடிக்கும், நான் இந்த படம் பார்க்க மாட்டேன், சென்டிமெண்ட் படம் பார்க்க மாட்டேன்னு சில பேர் சொல்லுவாங்க. ஆனால் இந்த படம் பொறுத்தளவுக்கு அந்த மாதிரி ஒன்றுமே இல்லை, எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் எல்லா வியூவர்ஸ்க்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு படம் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக பாருங்கள், உங்கள் ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ. வணக்கம், நான் இயக்குனர் ரவி பாரதி பேசுகிறேன். எங்களோட படம் சனிக்கிழமை சாயங்காலம் 5 மணி இசை வெளியீட்டுல மிகச்சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு. இந்த படத்தில் 3 பாடல்கள் சிறப்பாக வந்திருக்கு. மியூசிக்கு ஜேவி பண்ணியிருக்காங்க. பாடல்களை தமிழ் செல்வன் அவர்கள் சிறப்பாக எழுதியிருக்காங்க. இந்த படம் ஒரு த்ரில்லர் படம். இயல்பான சினிமாவா, யதார்த்தமான சினிமாவா நல்லா தரமாக வந்திருக்கு. எல்லோரும் ரசித்து பார்க்கும்படி அன்போடு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். ஹாய், என் பேர் மாலதி. சனிக்கிழமை சாயங்காலம் 5 மணி இந்த படத்தில் தான் நான் ஃபர்ஸ்ட் அறிமுகமாக்குறேன். இந்த படத்தில் நான் தனம் என்கிற தனலட்சுமி ரோல் பண்ணியிருக்கேன். இட்ஸ் ஈக்குவல் டு செகண்ட் ஹீரோயின் கேரக்டர். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த கேரக்டர் ரோலில் சொல்ல போனால் ரொம்ப எமோஷ்னல் ஃபீலிங்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. ஜாலியாக இருக்கணும், எமோஷ்னலாக இருக்கணும், அழணும், எல்லாமே ரொம்ப 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 இயல்பாக நடிச்சிருக்கேன். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. எனக்கு ஹோல் டீம் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. எஸ்பெஷலி குகன் சார், ரவி பாரதி சார், ரதிபாலா சார், துரை சார், எல்லாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. வணக்கம், நான் இரா தமிழ்ச்செல்வன். இன்றைக்கி சனிக்கிழமை சாயங்காலம் 5 மணி திரைப்படத்தின் பாடல்கள் வெளியீட்டு விழா. இதில் 3 பாடல்கள் இருக்குது. 3 பாடல்களும் 3 விதமான வித்தியாசமான பாடல்களாக இருக்கும். பாடல்கள் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. ஜேவி ரொம்ப அருமையாக இசையமைத்திருக்காரு. படம் பிடித்த விதமும் ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த படத்தை ஒரு வெற்றி படமாக ஆக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம். நன்றி. வணக்கம், பிஹைண்ட் வுட்ஸ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் முரளி, உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். கொஞ்சம் சீக்கிரமாக என்ன நடிகனா நீங்கள் பார்க்க போகிறீங்க. இங்கே அதுக்கு முன்னாடி என்ன நடிகனா பார்க்கணுன்னு ஆசைப்பட்ட டீமுக்கு என்ன சொல்லுதுன்னா, அவங்க குடும்பத்தோட ஒருத்தனா நான் வந்திருக்கேன். சனிக்கிழமை சாயங்காலம் 5 மணி படத்தோட ஆடியோ லான்ச் இங்கே நடக்குதுங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இந்த டீம் என்னோட டீம் நான் சொல்கிறத காட்டிலும் என்னோட குடும்பம் அப்படின்னு சொல்லலாம். ரதிபாலா அவர்களாகட்டும், குகன் அவர்களாகட்டும், எல்லாருமே ஒரு ரொம்ப அழகான ரொம்ப அற்புதமான ஒரு டீம். எல்லாருமே நல்ல மனிதநேயம் இருக்கக்கூடிய நண்பர்கள். எல்லாருமே நண்பர்கள்லாம் சேர்ந்து ஒரு விஷயம் பண்ணுறாங்க அப்படின்னாவே அது கண்டிப்பாக சக்ஸஸ் தான். ஸோ இதுக்கு முன்னாடி தான் எல்லாருமே சொல்லுவாங்க, அவங்க ஹெல்ப் பண்ணாங்க, இவங்க ஹெல்ப் பண்ணாங்க. ஆனால் இன்னைக்கு காலகட்டத்தில் நண்பர்கள் மட்டும்தான் எல்லாத்துக்குமே உறுதுணையாக இருக்காங்க, எல்லா விஷயத்துலையும் வெற்றி அடையிறதுக்கு. ஸோ அதே மாதிரி இந்த சனிக்கிழமை சாயங்காலம் 5 மணி திரைப்படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையும். பாடல்கள் ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. பாருங்கள், கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச். நேயர்களுக்கு வணக்கம். நான் ராஜ்குமார், இந்த திரைப்படத்தோட கலை இயக்குனர் பேசுகிறேன். இந்த படத்தில் என்டையர் மூவியும் ஒரு ரியாலிட்டி செட்ஸ் ப்ளே பண்ணியிருக்கோம். இந்த படத்தில் ஒரு பப் சாங் ஒன்று ப்ளே பண்ணியிருக்கோம். அதில் நல்ல ஒரு கலர்ஃபுல் செட்ஸ் ப்ளே பண்ணியிருக்கோம். என்டையர் மூவியுமே அந்த கேமராவோட மூமெண்ட்ஸ்க்காக நிறையா விஷயங்களை செட்டில் பிளான் பண்ணியிருக்கோம். இந்த கேமராவோட மூமெண்ட்ஸ்ன்னு நான் சொல்கிற விஷயம் ரெகுலராக மற்ற சினிமா கேமராஸில் உள்ள சில காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும். அதில் இந்த HDSLR கேமராவில் கொஞ்சம் சில ஃப்ளக்சுவேஷன்ஸ் உண்டு, அதாவது மூமெண்ட்ஸில். அதை பிளான் பண்ணியே செட்ஸும் டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த படத்தை பாருங்கள். அதோட விஷயங்களை நீங்கள் கொடுக்குற ஆதரவில் தான் நாங்கள் மென்மேலும் இந்த தொழில்நுட்பத்தில் தொடர்றதுக்கு எங்களுக்கு வாய்ப்பாக இருக்கும். இந்த படத்தை நீங்கள் திரையரங்குகளில் பார்த்து மிகப்பெரிய வெற்றியடை செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். பிஹைண்ட் வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் என் பேர் குகன். சனிக்கிழமை சாயங்காலம் 5 மணி இந்த படத்தோட ஒளிப்பதிவாளர், தயாரிப்பாளர். இன்றைக்கி ஆடியோ லான்ச் பண்ணுறோம். படத்தில் 3 பாடல்கள் இருக்குது. ஒரு கிளப் சாங், ஒரு ப்ரொமோஷன், ஒரு பேத்தாஸ். சாங்ஸ் எல்லாம் நல்லா வந்திருக்கு. மியூசிக் டைரக்டர் மிஸ்டர் ஜேவி, என்னுடைய மதுரை டு தேனி படத்தில் ஒர்க் பண்ணவர். லிரிக் ஃபுல்லாக தமிழ் செல்வன் எழுதியிருக்காரு. ரொம்ப நல்லா வந்திருக்கு சாங்ஸ். ஏற்கனவே மதுரை டு தேனியை ஜெயிக்க வச்சுருக்கீங்க. இந்த படத்தை நீங்கள் வெற்றி அடைய வைக்கணும். மறுபடியும் நாம் இன்னொரு படம் மூலமாக உங்களை சந்திக்கணும். நன்றி, வணக்கம். வணக்கம், என் பேர் உதய். சனிக்கிழமை சாயங்காலம் என்ற இந்த படத்தோட டெக்னிக்கல் டைரக்டர். இந்த படம் இந்தியாவிலே ஃபஸ்ட் டைமாக HDSLR என்ற புதிய டெக்னாலஜியில் நாங்கள் படம் பண்ணியிருக்கோம். இந்த படம் ஆடியன்ஸ்க்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நார்மலி டிஜிட்டல் சினிமான்ற விஷயம்
எல்லாருக்கும் ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷன், ஒரு சின்ன டவுட் இருந்துகிட்டே இருக்கும். இந்த HDSLRன்ற இந்த ஒரு விஷயம் யாருக்கும் டவுட்டும் இருக்காது. எந்த கேமரா, எந்த மெத்தட் என்ற விஷயமும் வந்து ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து கன்ஃபியூஷன் வராது. அடுத்த தலைமுறை லோ பட்ஜெட் சினிமாக்கு, அதாவது புதுசாக வர தயாரிப்பாளர்கள், புதுசாக வர இயக்குநர்களுக்கு இந்த டெக்னாலஜி வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்கும். நல்ல சினிமா எடுக்கிறவங்களுக்கு இந்த டெக்னாலஜி வந்து பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். ஹாய், திஸ் இஸ் தினா, கொரியோகிராஃபர். இப்போ நம்ம இருக்கிற ஆடியோ லான்ச் வந்துட்டு மதுரை டு தேனி சம்பவம் படம் பண்ண டீம் அப்படியே பண்ணுறாங்க. சனிக்கிழமை சாயந்தரம் 5 மணின்னு சொல்லிட்டு இந்த படத்தில் ஒரே ஒரு ப்ரொமோஷனல் சாங் மட்டும்தான். மிச்சப்படி படத்தில் சாங்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த படம் உண்மையிலும் வெற்றிடைய என்னுடைய டீமுக்கு வந்துட்டு நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. ஹாய், .com டிவி நேயர்களுக்கு வணக்கம். சனிக்கிழமை சாயங்காலம் 5 மணி திரைப்படத்தோட CD லான்ச் இடத்துலேருந்து பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் திரு ஜேவி அவர்கள் இந்த படத்துக்காக ஒரு ப்ரொமோஷன் சாங் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட நேம் வந்து சனிக்கிழமை சாயங்காலம் 5 மணி. இந்த படத்தோட நேம் வச்சு ஒரு ரிலேட்டிவாக ஒரு சாங், சனிக்கிழமை சாயங்காலம் எல்லாருமே எப்படி என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மூட்டை வந்துட்டு இந்த பாட்டில் வந்து கொண்டு வந்திருக்காரு. ரொம்ப அருமையான கிரியேட்டிவிட்டி உள்ள மியூசிக் டைரக்டர் ஜேவி அவர்கள். இஸ் மை ஃப்ரெண்ட். இந்த பாட்டை வந்துட்டு என்னோட பிரதர் இன் லாவோட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி இந்த பாட்டை வந்துட்டு நீங்கள் 2 பேரும் தான் பாடணும் அப்படின்னு சொல்லி கேட்டார். ஸோ அதன்படி இந்த பாட்டு வந்திருக்கு. இந்த பாட்டில் வந்து ரேப் போர்ஷன் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வந்து நானே வந்துட்டு எழுதி பாடியிருக்கேன். அண்டு சாங்கும் வந்துட்டு கொஸ்டின் ஆன்சர் மாதிரி வந்திருக்கு. ரொம்ப நல்லா வந்திருக்கு. அது ஒரு 2 லைன். Sunday, Monday, Tuesday, Wednesday, Thursday, feel Friday, we love Saturday. தொண்டை கொஞ்சம் சரியில்லை, அதனால கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருந்துச்சு. இந்த பாட்டோட விஷுவலும் வந்து ரொம்ப 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 நல்லா வந்திருக்கு. இது வந்து மக்களால் பெரிய அளவுக்கு பேசப்படும். அதே சமயத்தில் இந்த ஆடியோவும் வந்துட்டு கண்டிப்பாக பெரிய அளவுக்கு ஹிட் ஆகும் அப்படின்னு ரொம்ப ரொம்ப நம்பிக்கை. கண்டிப்பாக ஹிட் ஆகும் இது. அதே போல் இந்த படத்தோட மற்றும் ஒரு 2 பாடலும் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து லவ் சாங். அதே சமயத்தில் இந்த படத்தோட கதை வந்து ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கு. கதை வந்துட்டு என்னென்னா காதல் த்ரில்லிங், ஒரு கொஞ்சம் இன்வெஸ்டிகேஷன் அது இதுன்னு சொல்லி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க டைரக்டர்ஸ். ஸோ இந்த படத்தை வந்து வெற்றியடைய செய்யுமாறு உங்கள் அனைவரையும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் இந்த சண்டே என்ற பாட்டை வந்து எல்லாரும் கேட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.